அனைவருக்கும் எனது ஆருயிர் தமிழ் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சிறுகதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிறுகதையினுடைய தலைப்பு வாடகை வீடு. இந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் அங்குலட்சுமி அவர்கள் இந்த சிறுகதையினுடைய ஆசிரியர். சரி, இந்த சிறுகதை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுறவங்களுடைய மனநிலை என்ன, அப்படி அந்த வீட்டில் இருக்கும்போது அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்கள எந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. குறிப்பாக மனிதாபிமானம், அன்பு, அண்டைய அயலரின் உறவு முறைகள், நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோட உறவு முறை எப்படி இருக்குது, அதுவே தூரத்தில் இருக்கிறவங்களோட உறவு முறை எப்படி இருக்குது, இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுது. அதே சமயத்தில் வாடகை வீடு என்பது வெறும் தங்கும் இடம் மட்டும் இல்லை. மனிதநேயம் இல்லை என்றால் அந்த வீடு இருந்தும் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இந்த கதையினுடைய மோட்டிவ், இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கதை சொல்ல வருவது மனிதாபிமானம் எல்லாவற்றிலும் மேலானது. சட்ட விதிகள் என்பதை காட்டிலும் மனித உணர்வு மிக மிக முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த சிறுகதை சொல்லுது. அடுத்தவருடைய துயரத்தில் உதவுவதுதான் உண்மையான மனிதத்தன்மை அப்படிங்கிறதையும், அமுதா எடுத்த முடிவு, அமுதாங்கிறது அந்த கதையில் வரக்கூடிய ஒரு சின்ன கேரக்டர். அமுதா எடுத்த முடிவு தனது வீட்டில் பிணத்தை வைத்து மனிதநேயத்தின் உச்சத்தை காட்டுகிறாள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. ரெண்டாவது, இந்த சிறுகதை கதாபாத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிறுகதையில் முக்கியமான கதாபாத்திரங்கள்னா அமுதா, இதுதான் கதையினுடைய நாயகி. அந்த அமுதா அந்த கதையில் பண்ண வேலையை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். சேகர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அமுதாவினுடைய மகன், நல்ல மனசுடையவன். மலர்விழி அப்படிங்கிறது தான் அது இறந்து போகிற ஒரு பெண்ணு. விஸ்வநாதன் மலர்விழியினுடைய கணவன். சுகன்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருது. அமுதாவினுடைய மகள் சித்ராவை பார்த்து கொள்கின்றவள். சித்ரா மலர்விழியின் 3வது குழந்தை. சித்ரா தான் மலர்விழியினுடைய 3வது குழந்தை. ஹவுஸ் ஓனர், மனிதாபிமானம் அற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கதையினுடைய விளக்கம், இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே வந்துட்டோம். இந்த கதையினுடைய விளக்கம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மலர்விழி பிரசவத்தின் போது இறந்து விடுகின்றாள். அவள் கணவன் விஸ்வநாதன் மிகுந்த துயரத்தில் சிக்கிக் கொள்கின்றான். வாடகை வீட்டின் உரிமையாளர் பிணத்தை வீட்டிற்கு கொண்டு வர அனுமதிக்கவில்லை. இந்த சூழலில் அமுதா தனது வீட்டை திறந்து வைத்து மனிதநேயத்திற்கு உதாரணமாக விளங்குகின்றார். குறிப்பாக இந்த சிறுகதை மனிதநேயத்தை பற்றி மட்டும்தான் சொல்லுது. சரி, இந்த கதைக்குள்ளே போயிடல. இவ்வளோ நேரம் நம்ம கேட்டோம். அந்த கதைக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த கதையிலேருந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கதைக்குள்ளே போகலாம். கதை இப்படி தொடங்குது. எப்படின்னா, அண்ணா நகரில் வசிக்கும் அமுதா ஒரு நாள் திடீரென ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்கின்றார். அவளது அயல் வீட்டு பெண் மலர்விழி பிரசவத்தின் போது இறந்துவிட்டாள். ஆனால் புதிதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. மலர்விழியின் கணவன் விஸ்வநாதன் மிகவும் துயரத்தில் இருக்கின்றான். 3 வயது பெண் குழந்தை சித்ராவும் புதிதாக பிறந்த குழந்தையும் இருக்கின்றனர். இதற்கிடையில் ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிறது. அவர்கள் வசித்த வாடகை வீட்டின் உரிமையாளர் பிணத்தை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது என்று மறுக்கிறார். இது விஸ்வநாதனுக்கு மிகப்பெரிய சோகமாகிறது. பணம் இல்லை, உறவினரிடம் சொல்ல முடியவில்லை, என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் தவிக்கின்றான். அந்த நேரத்தில் அமுதா ஒரு பெரிய முடிவு எடுக்கின்றாள். இந்த பெண் நம் வீட்டு பெண் மாதிரிதான் என்று சொல்லி தனது வீட்டில் பிணத்தை கொண்டு வர ஏற்பாடு செய்கிறாள். அவள் மகன் சேகரும் இதற்கு ஆதரவாக இருக்கின்றான். அமுதா தனது பணத்தை செலவு செய்து ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்து மலர்விழியின் உடலை வீட்டிற்கு கொண்டு வருகிறாள். முதலில் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் பின்னர் உண்மையான மனிதாபிமானத்தை புரிந்து கொள்கின்றார்கள். மலர்விழியின் பெற்றோரும் விஸ்வநாதனின் உறவினர்களும் இறுதிச் சடங்கை முடிக்கின்றார்கள். இறுதியில் அந்த பகுதி மக்கள் அனைவரும் அமுதாவின் மனிதநேயத்தை பாராட்டுகின்றார்கள். அவள் செய்த உதவி அனைவரின் மனதிலும் நிலைத்திருக்கிறது. முடிவா, இந்த வாடகை வீடு சிறுகதை, வீடு என்பது சுவர்களால் உருவாகாது, மனிதாபிமானத்தால் தான் ஒரு வீடு உருவாகிறது என்பதை நமக்கு ஆழமாக காட்டுகிறது. சரி, இப்போ நம்ம அந்த கதையை கேட்டுட்டோம். இந்த கதை சமூகத்துக்கு என்ன பயன், நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். அடுத்தவர் துயரத்தில் உதவும் கடமை. என்னுடையது உன்னுடையது என்ற சிந்தனையை விட நம்முடையது என்ற எண்ணம் வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க. பணம், சொத்து, விதிமுறைகள் எல்லாம் 2ஆம் நிலை, மனிதாபிமானம் முதன்மையானது. இந்த சிறுகதை சமூகத்துக்கு என்ன கருத்து சொல்லுது அப்படின்னா, இந்த கதை மக்கள் ஒவ்வொருவருக்கும் உதவ வேண்டும் என்ற விழிப்புணர்வை உருவாக்குகிறது.
ஓகேவா? சரி, இவ்வளோ பார்த்துட்டோம். இந்த சிறுகதை எழுதின எழுத்தாளருடைய நடை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துறணும் இல்லையா? எழுத்தாளருடைய நடை. இந்த கதையின் எழுத்தாளர் மிகவும் இயல்பாக எளிமையான நடையில் கதை எழுதியுள்ளார். பேசுவது போல் எழுதப்பட்ட நடை, அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை நேரடியாக காட்டும் விதம், உணர்ச்சிகளை மிகைப்படுத்தாமல் இயல்பாக வெளிப்படுத்துதல், வாசிப்பவரை கதைக்குள் இழுத்துச் செல்லும் திறன். குறிப்பாக அமுதாவின் மனிதாபிமானம், விஸ்வநாதனின் துயரம், குழந்தையின் அறியாமை இவையெல்லாம் மிகவும் நிஜமாக உணரப்பட்டது. இந்த நடையின் காரணமாக இந்த கதை படிக்கும்போது நம் முன்னாடியே நடக்கிற மாதிரி இருக்கிறது. சரி, அடுத்தது இந்த கதையிலேருந்து நம்ம என்னதான் எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த கதையில் நாம் சமூகத்திற்கு கிடைக்கும் ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, சில நேரத்தில் சட்டம், விதிமுறைகள் என்ற பெயரில் மனிதாபிமானத்தை நம்ம மறந்துடுறோம். வாடகை வீட்டின் உரிமையாளர் செய்தது சட்டப்படி சரி என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் மனிதநேயத்தை பார்த்தால் அது ஒரு பெரிய தவறு. ஒரு மனிதன் இறக்கும் போதும் அவனுடைய குடும்பம் துயரத்தில் இருக்கும் போதும் அவர்களுக்கு உதவாமல் தடுப்பது இது சமூகத்தில் இருக்கக்கூடாத ஒரு மனப்பான்மை. எனவே இந்த மாதிரி நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படின்னு இந்த சிறுகதையில் சொல்லிக்கிறாங்க. ஸோ சிறுகதை கேட்டிருப்பீங்க. கேட்டுட்டு இந்த சிறுகதை எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.